ஸ்மார்ட் லாக் கூட வித் ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணோம். ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி டோர் ஓப்பன் ஆயிரும். தம் இம்ப்ரெஷன்ல டோர் ஓப்பன் ஆகும். லாக் வந்துட்டு இப்படி திருப்புறீங்க, அவ்வளவுதான். இப்படி திருப்பினீங்கன்னா இது ஹாலோ கிடையாது, இது ஃபுல் ஸ்டீல். இது SS304 கிரேட். இது டோர் புதுசா வாங்கும் போது மேலே எப்படி ஏறி பாருங்க, அமுங்கும். நம்மளுக்கு அமுங்காது. நீங்க என்ன பண்ணா கூட ஒன்னும் ஆகாது. ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஸ்டீல் டோர்னால சேஃப்டி ப்ரிகாஷன் தான். எனக்கு லாங் லாஸ்டிங்கா வேணும், என் வீட்டோட உள்ள பொருள் எல்லாம் வந்து சேஃபா இருக்கணும். டர்மினேட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. டர்மினேட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள டர்மினேட் ப்ராப்ளம் வரும். ஸ்டீல்ல டர்மினேட் ப்ராப்ளம்ஸ் வராது. உங்களுக்கு 14 to 17 லாக்ஸ் பிளஸ் 21 லாக்ஸ் கூட இருக்கு, மல்டிபிள் லாக்ஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர் பெட்ரூம் வாங்குனீங்கன்னா நமக்கு 16,500 ரூபாயில இருந்து இருக்கு சார். இந்த ஸ்டீல் டோர் ஒரு டோர் வாங்குறீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டோர் வெயிட் போட்டு பாருங்க. என்னோட ஷோரூம் வாங்க, நான் வெயிட் மிஷின்ல போட்டு வெயிட் போட்டு காட்டுறேன். என்னோட டோர் எப்படி ஹெவியா இருக்கு பாருங்க, சாலிடா இருக்கு பாருங்க. அதே நீங்க மத்த கடைக்கு போங்க, அவங்க அவ்வளவு ஹானஸ்டா இருக்காங்கன்னா அவங்க டோர் வெயிட் போட்டு காட்ட சொல்லுங்க. அதுலயே உங்களுக்கு வந்து குவாலிட்டி தெரிஞ்சிடும். ஹெவி டியூட்டி சாலிட் டோர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. நீங்க வாங்க, நான் டியூரபிலிட்டியும் டோரோட குவாலிட்டியும் உங்களுக்கு இங்கேயே போட்டு காட்டுறேன். நீங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வலசரவாக்கம்ல இருக்கிற சையத் ஸ்டீல் டோர்ஸ் அங்கதான் வந்திருக்கோம். ஸ்டீல் டோர் வந்து இங்க நிறையவே அவைலபிள் இருக்கு. பெட்ரூம் டோர்ஸ், மெயின் டோர்ஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இப்போ என்னென்ன இருக்குன்றத ஒவ்வொன்றா ஷோ பண்றேன், பாருங்க. இல்ல வுட் டோர் போடுற கஸ்டமர் ஸ்டீல் டோர் பக்கம் வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வுட்டு வந்து நீங்க 1 லட்ச ரூபா வுட்டு போட்டா கூட அவன் திருட என்ன பண்ணுவான், இந்த சைடு வந்து ட்ரில்லிங் பண்ணிட்டு மிஷின் வச்சு கட் பண்ணிட்டு அவன் வந்து உள்ள போறது சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஸ்டீல் டோர்னால சேஃப்டி ப்ரிகாஷன் தான். கம்பேர் நாங்க வுட்டோட பண்றதே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டீல் டோர் பாத்தீங்கன்னா சேஃப்டி ப்ரிகா, யார் வந்து சேஃப்டி வேணும், எனக்கு லாங் லாஸ்டிங்கா வேணும், என் வீட்டோட உள்ள பொருள் எல்லாம் வந்து சேஃபா இருக்கணும். வுட்ல டர்மினேட் ப்ராப்ளம் வரும். ஆமா, ஸ்டீல்ல டர்மினேட் ப்ராப்ளம்ஸ் வராது. டர்மினேட் ப்ராப்ளம்ஸ் வராம இருக்க பில்டிங் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுதான் நிறைய பேர் ஸ்டீல் டோர் விரும்புறாங்க. இப்போ நீங்க பெட்ரூம்க்கு போட்டா கூட, பெட்ரூம் கூட ஸ்டீல் டோர் போட்டீங்கன்னா உங்க உள்ள ஜுவல்லரி வச்சிருக்கீங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் வச்சிருந்தா கூட அது சேஃபா இருக்கும். உங்களுக்கு 100% சேஃபா இருக்கும். ஏன் டோர்ல சேஃபா இருக்கும், வுட் டோருக்கும் ஸ்டீல் டோருக்கும் அதுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ இந்த டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லாக் சிஸ்டம்லாம் வந்து இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட அந்த மாதிரி நிறைய அவைலபிள். ஸ்டீல் டோர் வந்து எல்லா ஸ்டீல், எந்த ஸ்டீல் டோர் எடுத்தாலும் பெட்ரூம் டோர் தவிர வேற எந்த ஸ்டீல் டோர் எடுத்தா கூட உங்களுக்கு 14 to 17 லாக்ஸ் பிளஸ் 21 லாக்ஸ் கூட இருக்கு, மல்டிபிள் லாக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மாடல் பொறுத்து, டிசைன் பொறுத்து அது தகுந்த லாக்கிங் சிஸ்டம் வரும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் பெட்ரூம் வாங்கினீங்கன்னா நமக்கு 16,500 ரூபாயில இருந்து இருக்கு சார். 16,500 ருபீஸ்ல இருந்து இருக்கு. அது 7க்கு 3 வரும். உங்களுக்கு 50 mm இருக்கு, 70 mm கூட டோர் அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சைனால இருந்து ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டர்க்கில ஆகுது. டர்க்கி பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டோர்ஸ்லாம் இந்த இம்போர்ட் டியூட்டில அதிகனால டர்க்கில இருந்து வருது இல்லை. சைனாலேயே நல்ல குவாலிட்டியில வித் ISO சர்டிஃபிகேட்டோட, BSI சர்டிஃபிகேட்டோட, கவர்மெண்ட் நார்ம்ஸோட நாங்க ஹை குவாலிட்டி ஸ்டீல் டோர் எடுத்துட்டு வரோம். அந்த ஸ்டீல் டோர் பத்தி ஹார்ட் டிப் கேன்வலைஸ் டோர் சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ண ஹார்ட் டிப் கேன்வலைஸ் சொல்லுவாங்க. மத்த கம்பெனிக்கார என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரோ கேன்வலைஸ் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோ கேன்வலைஸ்னா ஷீட் பெருசா இருக்கும். அது மேல என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரே அடிப்பாங்க. நம்ம டோர் வந்துட்டு ஷாக் ப்ரூஃப், ஃபயர் ரெசிஸ்டன்ட், ஹீட் ரெசிஸ்டன்ட், ஐசோலேட்டட், சவுண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டோர்ல அந்த குவாலிட்டி இருக்கு. நீங்க நேர்ல வந்தாதான் ஷோரூம்ல அந்த குவாலிட்டி செக் பண்ண முடியும். ஒரு டோர் ஸ்டீல் டோர் வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கஸ்டமர் செக் பண்றது பாத்தீங்கன்னா அதோட டோரோட வெயிட். டோர் எவ்வளவு வெயிட்டா இருக்கு, இன்ச்சஸ் விட்டுருங்க, லாக்கிங் சிஸ்டம் விட்டுருங்க, எல்லாம் விட்டுருங்க. டோரோட தரம் எப்படி தெரியும்னா டோரோட வெயிட் பார்த்தா தெரியும். என்னோட சிங்கிள் லாக் 3 கேல் வாங்கினாலே 48.5 48.5 kg வரும். மல்டி லாக் வாங்கினா 50 kg மேலே போகும். இப்போ இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு அப்படியே ஒரு வாட்டி. கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சந்திரமுகி டோர் சொல்லி ஒரு யூடியூபர் போட்டு விட்டாரு. கஸ்டமர்லாம் சந்திரமுகி சொல்றாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் டோர். இது 3 அடி 3 அடி 4 அடி 5 அடி இருக்கு. 5க்கு 8 கூட இருக்கு, 8க்கு 6 கூட இருக்கு. இந்த டோர் நம்மகிட்ட ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் டோர். இது ஜஸ்ட் இது வந்து மெயின் டோரா பெட்ரூம் டோர்? மெயின் டோர் தான் சார். மெயின் டோர் தான். இந்த டிசைன்ல மெயின் டோர் தான் வரும், பெட்ரூம் டோர்லாம் வராது உங்களுக்கு. இது வந்து ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் டோர். இது இதே மாதிரி கேஸ்டல் அலுமினியம், கேஸ்டல் ஐயன் சொல்லுவாங்க. குவாலிட்டி இதுலயே உங்களுக்கு நல்ல கெட்ட வந்து செக் பண்ணி வாங்க சொல்லுங்க. குவாலிட்டி செக் பண்ணி வாங்க சொல்லுங்க. குவாலிட்டி செக் பண்ணாலே இது கேஸ்டல் அலுமினியம் என்ன, கேஸ்டல் அலைன் என்ன. அந்த கேஸ்டல் அயன்னா அவங்க சீக்கிரம் துருப்பிடிக்க சான்ஸ் இருக்கு. கேஸ்டல் அலுமினியம்னா துருப்பிடிக்க சான்ஸ் கிடையாது. இந்த டோர் பாருங்க, இது கூட அருமையான டோர். இது ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் டோர். இது உங்களுக்கு இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 7 90 mm 79,000 ருபீஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. 79,000 ருபீஸ் ஃபாதர் அண்ட் சன் டோர் சொல்லுவாங்க. மெயினா என்னோட டோர்ல ஷோரூம்ல பாத்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் இருக்காது சார். ஏன் ஹேண்டில்ஸ் இருக்காது அப்படின்னா கஸ்டமர் இதுதான் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதோட தரம் வந்துட்டு இது வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் நான் ஹேண்டில் போடாம வச்சிருக்கேன். கஸ்டமருக்கு என்ன பாயிண்ட் நோட் பண்ணோம்னா கேமராமேன் இது காட்டுன்னு தெரியும். ஒரு லாக் வந்துட்டு இப்படி திருப்புறீங்க, அவ்வளவுதான். இப்படி திருப்பினீங்கன்னா
இது ஹாலோ கிடையாது, இது ஃபுல் ஸ்டீல். இது SS304 கிரேட். இது இங்க பாருங்க, இதுல வந்து ஒரு டோர் வாங்குனீங்கன்னா இங்க பக்கம் பிளாக்ல இருக்கும். இது ஃபுல் SS304 கிரேட். இது இந்த லாக் செட்ல நடுவுல கருப்பா இருக்கும். கருப்பா இருந்தா தெரிஞ்சுக்கணும் அது லோ குவாலிட்டி டோர் தெரிஞ்சுக்கணும். லாக்கிங் சிஸ்டம்லயே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணாவது கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தரை இருக்குல்ல சார், இது ஆமா, இந்த தரை வந்துட்டு நாங்க SS தரோம். டோர் SS தான் கிடையாது, டோர் வந்து GI SS கொடுக்குறோம். ஏன் SS தரோம்னா வாஷ் பண்ணுவாங்க, மாப் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இது வந்து இதே ஃபினிஷிங் கீழே கொடுத்துருவாங்க நிறைய கம்பெனில. இது கொடுத்தா என்ன ஆகும்னா மேல இப்படி நின்று அமுங்கும். டோர் புதுசா வாங்கும் போது மேல எப்படி ஏறி பாருங்க அமுங்கும். நம்மளது அமுங்காது. நீங்க என்ன பண்ணா கூட ஒன்னும் ஆகாது. ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும். 304 கிரேடுன்னா சில்வர் கலர். அது சில்வர் கலர் மேலே உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கும். இந்த ஸ்கிராச் பண்ணி கஸ்டமர் காட்டுறது டிஸ்பிளே வச்சிருக்கேன். இதுதான் S304. இது மேல நாங்க பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஸ்கிராச் ஆனா கூட திருப்பி ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம். நாலாவது பாத்தீங்கன்னா இன்ச்சஸ். ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்னோட டோரோட இன்ச்சஸ் பாருங்க. ஹெவி டியூட்டி இன்ச்சஸ் எல்லாம் 4 இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ட்ரிபிள் டாக்கா வெல்டிங் சொல்லுவாங்க. டோர் தொங்காது உங்களுக்கு. மேலே ஏறி நின்னாட டோர் தொங்காது ஃபியூச்சர்ல உங்களுக்கு. ஃபுல்லா வந்து எல்லோயிஷா இருக்கும். இது எல்லோயிஷா இருந்தா இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு GI கம்ப்ளீட் ஒரிஜினல் GI டோர்ஸ் இது உங்களுக்கு. அதே மாதிரி வேற கம்பெனி டோர் வாங்குனீங்க பாருங்க, இதெல்லாம் டாக்கா வெல்டிங். இதெல்லாம் டோர் விட்டு டாக்கா வெல்டிங் பண்ணிடுவாங்க பாருங்க. பினிஷிங் இல்ல பாருங்க, எல்லாம் பக்கா அன்சேஃப், துரு பிடிக்கும். 450 ரன்னா இது உள்ள கலவை போட்டுருவாங்க, கலவை போட சொல்லுவாங்க. கலவை போட்டீங்கன்னா டோர் துரு பிடிச்சிரும். எனி மேனுஃபேக்சரிங் உள்ள கலவை போட சொல்லி இது சொல்லவே இல்லை. சைனீஸ் கம்பெனி. உங்களுக்கு ஆங்கர் போல் போட்டாலும் மாட்டினால உங்களுக்கு போதும். ஆங்கர் போல் போட்டா சேஃபா அப்படின்னு கேட்பாங்க. சார் ஆங்கர் போல் வந்துட்டு மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும் சார். இந்த கரெக்டா இருந்த மெஷர்மெண்ட் இருந்தாதான் டோர் மாட்டும் போது ஆங்கர் போல்ட் கரெக்டா கன் லாக் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க கலவை உள்ள போட்டீங்கன்னா நாளைக்கு இந்த கலவை நான் ரஸ் பிடிக்கும், அரிக்க ஆரம்பிச்சா துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க டோர் போறது 5 வருஷத்துக்கு 10 வருஷம் கிடையாது, அட்லீஸ்ட் 25 இயர்ஸ் இருக்கணும். உள்ள கலவை போட்டதான் சேஃப் நினைக்காதீங்க. கலவை போட்டீங்கன்னா கண்டிப்பா டோர் கண்டம் ஆயிரும். வாரண்டி தர முடியாது. வாரண்டில இஷ்யூ ஆயிடுச்சு, டோர் பெண்ட் இதாயிடுச்சுன்னா கூட நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன். கலவை போட்டா எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? வால் எல்லாம் உடைச்சு எடுக்கணும். ஆமா. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு அவேர்னஸா இருக்கணும் டோர் வாங்குறதுக்கு. ஸோ இது ஒரு மாடல் பாருங்க. இது ஒரு மாடல் இருக்குங்கிட்ட 4 கீழே ஃபாதர் அண்ட் சன்னு. இது பாத்தீங்கன்னா 79,000 ருபீஸ் வரும் உங்களுக்கு. இதுவும் நல்லா சாலிடா போயிட்டு இருக்கு உங்களுக்கு டோர். இந்த கிளாஸ் டோர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும். 1.5 mm ஃப்ரேம் SS கொடுத்துரும். SS வித் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துரும். கீழே ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும். நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. டோர் நேரம் பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க. அப்புறமா உங்க ஹார்ட் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணுமா வேண்டாமா நீங்க யோசிப்பீங்க. இது ஒரு மாடல் இருக்கு கிளாஸ் டோர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா GL கொடுக்குறோம். GIக்கு அப்புறமா GL கேன்மெலூன்னு சொல்லுவாங்க. இது வந்து GIயோட 2 மடங்கு குவாலிட்டி அதிகம். அந்த குவாலிட்டிலேயே நாங்க 57,000 ரூபாயில கொடுக்குறோம். டபுள் சைட் கிளாஸ் வந்துடும். 5 mm உங்களுக்கு. டோர் நல்லா ஹெவியா சாலிடா இருக்கும். 180 டிகிரி ஓப்பன் ஆயிரும். மல்டி லாக் சிஸ்டம், 17 லாக்கிங் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு. ஒரு வாட்டி இப்படி திருப்பினாலே போதும், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஸ்மார்ட் லாக் டோர்ஸ் தான் கேட்கறாங்க. இப்போ ஸ்மார்ட் லாக் டோர்ஸ், இந்த ஸ்மார்ட் லாக் டோர் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 89,000 ருபீஸ் செகண்ட் குவாலிட்டி டோர் இதே மாதிரி மாடல் விற்கிறாங்க. பட் நான் வந்து இது நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வித் ஸ்மார்ட் லாக் கூட வித் ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணோம். ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி டோர் ஓப்பன் ஆயிரும். தம் இம்ப்ரெஷன்ல டோர் ஓப்பன் ஆகும், பாஸ்வேர்ட்ல டோர் ஓப்பன் ஆகும், SD கார்டுல டோர் ஓப்பன் ஆகும். வெளில வந்து 89,000 MRP விற்கிறாங்க. நான் அதே டோரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலேயே 66,000 ருபீஸ் கொடுக்குறேன். ஒன்று மேலே நெகோஷியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கேமராவோட வந்துடும் உங்களுக்கு. காலிங் பெல்லு ரிங் ஆகுது உங்களுக்கு. ரிங் ஆனவொடனே உள்ள வந்து கேமரா வந்து ஆப்ரேட் ஆயிரும். கேமரா ஆப்ரேட் ஆனவொடனே உங்களுக்கு யார் வெளில நிக்கிறா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு 66,000ல இந்த டோர் வந்து இந்த பிரைஸ்ல வந்து எங்கேயுமே கிடைக்காது சார் உங்களுக்கு. உட்டன் ஃபினிஷ்ல உட்டன் கிரெயின்ஸோட இருக்கு டோர். இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த டோர் பாத்தீங்கன்னா ட்வின் டோர் சொல்லுவாங்க சார். டோர் இன் டோர் சொல்லுவாங்க. இது வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரில் டோர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். உள்ள ஒரு டோர் இருக்கும் உங்களுக்கு. இது ட்வின் டோர் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுல யாராவது வயசானவங்க இருக்காங்க, லேடிஸ் தனியா இருக்காங்க, பசங்க தனியா இருந்தாங்கன்னா இது கிரில் டோர் நீங்க லாக் பண்ணி வச்சுட்டு இந்த டோர் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். மஸ்கிட்டோ மெஷோட வந்துடும் உங்களுக்கு. பிளஸ் வந்து SS304 கிரில்லோட வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப அருமையான டோர், ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும். உங்க லாக்கிங் சிஸ்டம் பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். மேலே கீழே எல்லாம் லாக் ஆயிரும் உங்களுக்கு. இது வந்து வின்டர் காப்பர் சொல்லுவாங்க டோரு. இது ரொம்ப ஹெவி டோர், சாலிட் டோர். இது 2.8 mm ஃப்ரேம் திக்னஸ், ரொம்ப சாலிடா இருக்கும். டோர் ஹெவி வெயிட். டோர் தூக்குனா 6 பேர் 4 ஹெவியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நடுவுல வந்து விண்டோ டோர். இது திறந்தீங்கன்னா விண்டோ வந்து ஸ்லைடிங் டோரு. திருப்பி யார் வந்திருக்க பார்த்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். திருப்பி யாரும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கு திறந்து கூட வச்சுக்கலாம். மஸ்கிட்டோ மெஷோட இருக்கு. மஸ்கிட்டோ மெஷ் வேண்டாம்னா கூட கழட்டி வச்சுக்கலாம். இந்த டோர் வந்து ரொம்ப அருமையான டோர், ஹெவி டியூட்டி சாலிட். இது டோர் பாத்தீங்கன்னா 3.5 கேல் மட்டும் தான் வரும்.
வேற எந்த சைஸும் வராது. 3 கேல் மட்டும் தான் வரும். நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு. 2-3 பிராண்ட்ஸ், நல்ல பிராண்ட்ஸ், இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் வச்சிருக்கோம் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரூம்க்கு போடுறது. பெட்ரூம் 3க்கு 7 போடுவாங்க. மேல இல்லைன்னா பெட்ரூம் போட்டீங்கன்னா கீழே படி வராது. மேல பால்கனி டெரஸ் போட்டீங்கன்னா கீழே படி வந்துடும், மேல கீழே லாக் ஆயிரும் உங்களுக்கு. நம்ம கிட்ட 15ல இருந்து 20 மாடல்ஸ் இருக்குது சார். நம்ம கிட்ட 3 மாடல் நிறைய இருக்கு. நம்ம கிட்ட 16,500 ரூபாயில இருந்து பெட்ரூம் டோர் இருக்கு. 16,500 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட பெட்ரூம் டோர் இருக்கு. மல்டி லாக் வாங்கினே 17,000 ரூபாயில இருந்து இருக்கு. நம்ம இப்போ ஒரு புது மாடல் எடுத்துட்டு வரோம். எக்கனாமிக்கல் கேட்டகரியில வெரி குட் குவாலிட்டி ஒரு புது டோர் எடுத்துட்டு வரோம். அந்த டோரோட பெட்ரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் தான். 15,000 ருபீஸ் தான். நீங்க சாதாரண ஒரு மர டோர் வாங்கினாலே உங்களுக்கு ஒரு 12 ரூபா 15 ரூபா ஆயிரும். அதுல சேஃப்டி ப்ரிகாஷன் கிடையாது. இதுல வந்து பெட்ரூம் டோர் சேஃப்டி 15,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு டோர் வருது. ஸ்டீல் டோர் உங்களுக்கு 3 கேல் சிங்கிள் லாக். 16,500 ரூபாயில இருந்து மல்டி லாக் வருது. உங்களுக்கு இந்த மாசம் எண்டு, அடுத்த மாசம் நமக்கு ஸ்டாக் வந்துடும். வெளில எங்கன்னா பாருங்க டோர், அவங்களோட பிரைஸ் மட்டும் எழுதிட்டு காட்டுங்க. அதோட நான் டிஸ்கவுண்ட் போட்டு தரேன். தமிழ்நாடு ஃபுல்லா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடம் டெலிவரி கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சையத் ஸ்டீல் டோர்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.